வணக்கம். ஆஃப்டர்லாம் நமஸ்காரம். வணக்கம் எல்லாருக்கும். நம்ம சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேப் இருந்தது, கொஞ்சம் எனக்கும் சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. நான் ஐம் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் வந்து சேனலை வந்து புதுப்பிக்க போகிறோம்னு கூட சொல்லலாம். ஸோ எங்கூட ஜாயின் ஆகிருக்கிறவங்க வந்து பிரியான்னு சொல்லி நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து வேதிக் அஸ்ட்ராலஜியில் 5 வருஷமாக பயின்று வராங்க. அவங்க தான் நம்ம கூட இன்னைக்கு செஷன்ல இருப்பாங்க. இனிமேலும் நம்மளோட செஷன்ல இருக்க போறாங்க. ஸோ இந்த இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பிரியா நீங்க கொஸ்டினா கேளுங்க. தென் நான் ஆன்சர் பண்ணிட்டு தென் வி வில் சி நம்மளோட பழைய இதுல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு இந்த செஷனை படிக்கலாம். நமஸ்காரம். ஐம் ரியலி ஹாப்பி நம்மளோட சேனலை திரும்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்மளோட சேனலுங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாங்கிறதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதாவது இந்த சேனல் வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஜோதிடம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய உங்களுடைய சார்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து சில சில சந்தேகங்களை, உங்களோட சார்ட்ல இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். முழுமையான சார்ட் அனாலிசிஸ் வந்து நம்மளோட இதில் பண்ண முடியாது, பிகாஸ் ஆஃப் டைம் இஷ்யூ. ஆனால் That's right. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால், உங்களுடைய ஜாதகத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அஸ் யூஷுவல் நேம் ஆஃப் உங்களுடைய பெயர், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெயர், ரெண்டாவது டேட் ஆஃப் பர்த், மூணாவது டைம், தென் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நாங்கள் வந்து இமிடியேட்டாக அதை வந்து அனலைஸ் பண்ணி அடுத்த வாரம், இந்த வாரம் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் வி வில் மேக் ஷூர் தட் வி ஆர் ரிப்ளைங் ஆல் த குவைரிஸ். அதான் பண்ண போகிறோம். ஆசம் ஆசம். அந்த கொஸ்டினை வந்து ரெண்டாவது, எப்படி கேட்கலாம்? அவங்க எந்த அது மாதிரி எந்த அல்ல, இடத்துல அதுக்கு வந்து அதுக்கு கொஸ்டின்? முன்னாடி ஜோதிடம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சந்தேகங்களும் கேட்கலாம். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கங்கிறது சில நண்பர்கள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த இதுல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அருமை அருமை அருமை. பட் அவங்க அதே மாதிரி கொஸ்டினை வந்து அவங்க எப்படி கேட்பாங்க? வெப்சைட்ல கேட்பாங்களா, இல்லாட்டா உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்களா? எப்படி கேட்பாங்கன்றதையும் சொல்லுங்க. ஓகே. அதாவது ஒவ்வொரு வீடியோக்கு கீழே, லாஸ்ட் வீடியோ பப்ளிஷ் ஆன வீடியோக்கு கீழே உங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணலாம். அதாவது கமெண்ட்ஸ் செஷன் வழியிலாக பதிவு பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸ் அப்ரூவ் ஆகி பப்ளிஷ் ஆயிருச்சு அப்படின்னாக்கா, நாங்கள் அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த கமெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டையும் லைக் பண்ணுவோம், கமெண்ட் ஏதாவது கொடுப்போம். அதெல்லாம் அதோடைய அர்த்தம் வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு பதில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இன்னையிலேருந்து. அந்த கொஸ்டின்ஸை வந்து எய்தர் நீங்கள் வந்து தமிழில் கேட்கலாம், இல்லைன்னா அது வந்து அடுத்த கொஸ்டினாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க அது. ஆமா, அதான் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு கேட்கலாம் தான் நினைச்சேன். பரவாயில்ல, ஆமாம். சொல்லுங்க என்னென்ன ஸோ லாங்குவேஜ்ல ஸோ கேட்கலாம். எல்லா லாங்குவேஜும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இங்கிலீஷ், தமிழ், இந்த ரெண்டு மேஜர் லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இங்கிலீஷ் தமிழ் புரியாது, எனக்கு ஹிந்தியில் தான் கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் ஹிந்தியில் கேட்கலாம். எனக்கு அது ஹிந்தி ஆல்சோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால மலையாளமும். எந்த லாங்குவேஜில் வேணாலும், அதாவது அவங்கவுங்க லாங்குவேஜோட மொழியில தான் ப்ராப்ளம் எனக்கு. அதாவது ரீடிங் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் நோ ப்ராப்ளம், நீங்கள் கொஸ்டின்ஸ் பதிவு பண்ணலாம். வேற லாங்குவேஜ் வந்து எனக்கு தெரியும், பட் ஆனால் ரீடிங் படிக்க முடியாது. அதனால உங்களுடைய கொஸ்டின்ஸை பொதுவே வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் கொண்டு வந்துட்டீங்கன்னா, அது 3 லாங்குவேஜ்க்குள்ள எனி லாங்குவேஜ் இஸ் ஓகே ஃபார் அஸ். அருமை அருமை. ஸோ இப்போ நம்மளோட வீடியோ எல்லாம் ஏதாவது வெளியிடுறதுக்கு ஒரு ஸ்கெடியூல் மாதிரி வச்சிருக்கீங்களா? எப்போ வரும் அந்த மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது வீடியோஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அந்த பழைய வாரத்தினுடைய கொஸ்டின்ஸ் என்னவோ அதெல்லாம் பார்த்து அதனுடைய ரிப்ளையை வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு டைம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. நான் டைமையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த வீடியோக்குள்ளே அந்த டைமை சொல்லிடுறேன். ஸோ தட் எவ்ரி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஸ்பெசிஃபிக் டைமோட நம்ம ரிலீஸ் பண்ண முடியும் நம்மளோட வீடியோவை. ஆசம் ஆசம் ஆசம். ஸோ கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட கொஸ்டின் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா கேள்வி கேட்கணுன்றதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிடுங்க. அண்ட் ஆமாம். இந்த ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி அந்த மாதிரிங்கிறதும் ரியலி அருமை, அதையும் சொல்லுங்க. ஓகே. அதாவது நீங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில தவறு முறைகள் ஏதாவது இருந்தால் அது மூலியமா இருக்கிற சந்தேகங்களும் நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஜாதகத்தில் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம். இல்லை ஒரு ஜெனரல் டாபிக்,
சார் எனக்கு வந்து நவாம்சானா என்னன்னே புரியல சார், தசாம்சானா என்னன்னே தெரியல, இந்த மாதிரி சில கிரகங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அதெல்லாம் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு காமன் கொஸ்டின்ஸ் கூட எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த சேனல் இஸ் வந்து அதுக்கு தான் பயன்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய குறிக்கோள். ஸோ அதனால நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸை உங்களுடைய ஜாதகத்து ரிலேட்டடாகவும் கேட்கலாம், எனிதிங் ரிலேட்டட் டு டவுட்ஸ் ரிலேட்டட் டு அஸ்ட்ராலஜியும் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பழைய நம்ம விட்டு போன இடத்துல இருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றதுக்கு வேண்டி இன்னைக்கு சில கேள்விகள்லாம் வந்திருக்கு, அது மூலியமாவே பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அந்த சேனல்ல ஷேர் பண்றேன், அதோடைய அது கமெண்ட்ஸ் செக்ஷன். நீங்க அது பார்க்குற நேரத்துல எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. அந்த ரிக்வெஸ்ட்ல வந்து என்னன்னா, இந்து சாஸ்திரம் பத்தி நீங்க நிறைய பேசுவீங்க கிளாஸ்ல இல்லையா? ஆமா, அதுவுமே நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆடியன்ஸ்க்குன்னு தோன்றுது. அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சாஸ்திரங்கள் எதுக்காக வந்தது, அதனோட மீனிங் என்னங்கிறதும் ஷேர் கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் பண்ணிடலாம். ஆசம். ஸோ இன்னைக்கு வந்து முதல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஆனந்த் ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து தசாம்சம் எப்படி பார்ப்பது அப்படின்னு கேட்டிருக்காரு. தசாம்சம் பார்ப்பது அப்படின்னா முதல்ல ஆனந்த், தசாம்சம் நல்ல நல்ல கேள்வி உங்களோடது. தசாம்சம் எப்படி பார்ப்பதுக்கு முன்னாடி தசாம்சத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எப்படி வந்து நம்மளுடைய பேசிக் சார்ட்ல இருந்து தசாம்சம் அப்படிங்கிற ஒரு சார்ட்டை எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்ப இன்னைக்கு வந்து அதனுடைய பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தரா வந்து இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் உங்களுக்கு ஆவல் இருந்து மறுபடியும் இங்க கேள்வி கேட்க கேட்க ஒவ்வொரு வாரத்துக்கும் உங்களுக்கு புது புது தகவல் தசாம்சம் மூலியமா கொடுக்கலான்ட்டு இருக்கும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் விடக்கூடாது இல்லையா? அதனால அப்ப இன்னைக்கு என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ராசி கட்டத்துல 12 ராசி இருக்கு இல்லையா ஆனந்த்? அப்ப அந்த 12 ராசிகள், ஒவ்வொரு ராசிகளுக்கும் 1800 காலம் கொடுக்கப்பட்டது. அது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கு வந்து 30 மினிட் 30 டிகிரி, சாரி, ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரி இருக்கும். அதை வந்து மல்டிப்ளை பை 60 செகண்ட் போட்டீங்கன்னா 1800 காலம் கிடைக்கும். ஸோ தசாம்சம் என்பது அந்த உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டிகிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு லக்னத்திலேருந்து பிளானட்டுக்கு எல்லாமே டிகிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிவிஷனல் சார்ட், அதாவது தசாம்சம், நவாம்சம், இது போன்ற பல அம்சங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிக்குவயர்மெண்ட்டாக அந்த டிகிரிகள் கொடுக்கப்படுது. அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தில் அது ஜாதகமாகவே உங்களுக்கு காட்டிட்டா இன்னமும் சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், நான் வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜாதகத்துக்கு நான் தசாம்ச லக்னம் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு தசாம்ச லக்னம், இப்போ இன்னைக்கு உள்ள ஜாதகம் அது, இந்த ஜாதகத்துக்கு தசாம்ச லக்னம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஜாதகத்துக்கு லக்னம் வந்து 10 கேன்சர், 10 டிகிரி கேன்சர், கடக ராசியில் 10 டிகிரி 39 மினிட் அப்படிங்கிறது அவருடைய லக்னம். ஸோ இந்த லக்னம் ராசியிலிருந்து தசாம்சத்துக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த லக்னம் எங்க தசாம்சத்துல, இவருடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கடக ராசியில் உள்ள லக்னம் தசாம்சத்திலையும் வேற எங்கேயாவது இருக்குமா, இல்ல அதே இடத்துல தான் இருக்குமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான டிகிரி தான் அது, லக்னத்தினுடைய டிகிரி. அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த டிகிரிகளை இந்த டிகிரியை வந்து மொத்தமா நம்ம 10 டிகிரி 39 மினிட்டை வந்து மாத்திக்கணும். எப்படி அப்படிங்கும்போது 10 டிகிரி இன்டூ 60 மினிட் அப்படி போடும்போது என்ன கிடைக்கும்? 600ன்னு கிடைக்கும். பிளஸ் அந்த பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? பேலன்ஸ் வந்து 39 இருக்கு. 39 டிகிரி 39. ஸோ மொத்தம் மினிட். ஸோ மொத்தமா வந்து 639 மினிட்ஸ் இருக்கும். அந்த 639 அப்படிங்கிறத மல்டிப்ளை பை 10. 10ங்கிறது தசாம்சத்தினுடைய இண்டெக்ஸ் நம்பர். தசாம்சம் என்றாலே 10 என்று அர்த்தம். அப்ப அந்த வரக்கூடிய 639 நம்ம என்னவா செய்யறோம் அப்படின்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணி 6390 அப்படிங்கிற நம்பர்ல வருது. அது வந்து
ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து எவ்வளவு காலங்கள் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். 1800 காலம். அப்போ 1800 காலத்திலோட டிவைடு பண்ணணும். அதை டிவைடு பண்ணினா என்ன வரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விடை. அப்போ 639 டிவைடட் பை 180. அப்போ 639 டிவைடட் பை 639 டிவைடட் பை 180 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். 639 டிவைடட் பை 180 அப்படின்னா 3.55 வரும். அது வந்து ஹோல் நம்பரை மாத்தினோம் அப்படின்னா 4 அப்படிங்கிற நம்பரை மாத்தும். அடுத்த இன்டீஜரா மாத்திக்கணும் அதை. அப்ப அடுத்த இன்டீஜரா மாத்தணும் அப்படின்னா கேன்சர்ல இருக்கக்கூடிய அந்த D1 இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அதே கடக ராசி, அதுல இருந்து 4 என்று கவுண்ட் பண்ணி வரும் பொழுது உங்களுக்கு துலாமாக வரணும். ஹலோ, சொல்லுங்க. ஸோ இது வந்து எப்படி போகும் அப்படின்னா, இவ லக்னம் வந்து 10 டிகிரி 39. ஸோ டிகிரி 10ல பொறுத்து பாருங்க. ஆமா, D9ல இருக்கு. எது? சாரி, இது D9ல இருக்கா? ஓகே ஓகே, சாரி. ஆமா. ஸோ இதுதான் அதனுடைய பிரின்சிபல். ஸோ இப்போ 10 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணி இது பண்ணிக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து டிவைடு பை 1800 அப்படிங்கிறத டிவைட் பண்ணணும். ஸோ ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம பண்ணுவோம். பண்ணி நம்ம தசாம்சத்தினுடைய லக்னம், அதே மாதிரி சூரியன் சந்திரன் எல்லாத்துக்குமே டிகிரி இருக்க காரணத்தினால ஒவ்வொன்றையும் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி இது பண்ணி மறுபடியும் நம்ம ஒரு பிரின்சிபல் மூலியமா தசாம்சத்துக்கு கொண்டு போவோம். உங்களுடைய கேள்வி வந்து தசாம்சத்தை அமைப்பது எப்படி அப்படிங்கிறதையா, இல்ல தசாம்சத்தை எப்படி படிப்பது எப்படிங்கிறது நீங்க அடுத்த வீடியோல போட்டீங்கன்னா நம்ம மறுபடியும் அதை ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகலாம். ஓகேவா ஆனந்த்? ஸோ இதுதான் வந்து இதனுடைய பிரின்சிபல். ஸோ மறுபடியும் அதுக்கே அந்த கமெண்ட் பாக்ஸ்க்கு போகிறோம். ஸோ இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. உங்களுக்கு ஷேர் வருதா, வந்து தெரியுதா ஸ்க்ரீனில்? தெரியல, ஷேர் பண்ணலையா? ஓகே, இப்போ தெரியுதா? ஓகே. ஸோ தசாம்சம் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கொஸ்டின் கேட்டு இது பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து சிந்தூரி அப்படிங்கிறவங்க சிந்தூரி at 1232 ஹவு கேன் ஐ கன்சல்ட் யூ சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னை கன்சல்ட் பண்ணுறது வந்து குரு அஸ்ட்ரோ 20@gmail.com அப்படிங்கிற அந்த இமெயிலில் நீங்கள் தனியாக இமெயிலில் உங்களுடைய கொயரிகள் எல்லாம் கொடுத்து, உங்களுடைய டேட்டா எல்லாம் கொடுத்து, டேட்டுங்கிறது பேர், உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நேம், டேட் ஆஃப் பர்த், மந்த்து, டைம் ஆஃப் பர்த், இந்த மூணுமே கொடுத்து சிந்தூரி நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ இமெயிலாக அனுப்பலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ஸு. இதுக்கு முன்னாடி டுடே ஐ ஹேட் ரிப்ளைட் யூ இன் அவர் நியூ வீடியோ அப்படிங்கிறது ரிப்ளை அவர் கொடுத்தாச்சு. சரி, அடுத்தது வேற யாராவது கேட்டிருக்காங்களா? டெஃபினட்டா கேட்டிருப்பாங்க. 6 months ago, sacked by most redundant. Okay. அடுத்தது அனா அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
நல்ல கேள்வி, அவங்களுடைய சூப்பரான கேள்வி அது ஆக்சுவலா. Do we see dosha while matching horoscopes? How important is it for that to align? ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின். உங்களுடைய பேர் என்னன்னு தெரியல. அனா ஆனா அனா அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. இது வந்து இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்காத ஒரு கொஸ்டின். இது ரொம்ப சூப்பரான கொஸ்டின் ஆக்சுவலி இது. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்சிங் த ஹாரோஸ்கோப்பை பற்றி ஒரு பெரிய டீட்டெயில் டிஸ்கஷன் எனக்கு நடத்தணும்னு இருந்தது. நம்மளுடைய கரண்ட் மெத்தடாலஜி ஆஃப் மேட்சிங் த ஹாரோஸ்கோப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி நாங்கள் வேதிக் அஸ்ட்ராலஜியில் அந்த பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. வேதிக் அஸ்ட்ராலஜியில் இப்போ பிரியா வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா என்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வி நெவர் ஃபாலோ எனி கைண்ட் ஆஃப் அ பிரின்சிபிள் விச் ஆர் ரிலேட்டட் டு கரண்ட் ஜென்ரல். இப்போ நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்க மேட்ச் பண்ணக்கூடிய பிரின்சிபிளை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய நாலேஜ்க்காக. நட்சத்திரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி தான் வந்து பெரும்பாலும் மேட்சிங் நடக்குது. அதை பேஸ் பண்ணி தான் மிக்கவாறும் ஜோதிடர்கள் வந்து மேட்சிங் வந்து பண்றாங்க. ஆனா நட்சத்திரங்களை விட வெறும் நட்சத்திரங்களை மட்டும் வச்சு பண்ண முடியாது மேட்சிங். மேட்சிங் அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் அது. அப்ப வேதிக் ஜோதிடத்தில் அதுக்கான முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முறைகள் வந்து நட்சத்திரங்கள் அடிப்படையில் மட்டும் கிடையாது. அது நட்சத்திரங்களை நாங்கள் எடுத்தாலும் இப்ப நீங்க ஒரு நார்மலா ஒருத்தர்கிட்ட போகும்போது 90% அதோட ரிலையபிலிட்டி நட்சத்திரங்கள் மூலியமா தான் இருக்கும். ஆனா எங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் லெவல் ஆஃப் ஃபோக்கஸ் அந்த நட்சத்திரம் வந்து 25% கூட இருக்காது. இதுதான் ஒரு வேதிக் ஜோதிடருக்கும் மற்ற பிரின்சிபல் ஆஃப் அஸ்ட்ராலஜர் ஃபாலோ பண்றதுக்கும் உள்ள பேசிக் டிஃபரன்ஸ், வித்தியாசம். நீங்க இப்ப கேட்ட அடுத்த கேள்வி வந்து தோஷங்கள் மேட்சிங் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது பார்ப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா பார்க்கணும். தோஷங்கள் அப்படின்னா என்ன தோஷம்? அதுல மெயினான தோஷம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து சில பேருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதாவது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஹார்மிங் த ரிலேஷன்ஷிப் மாதிரி ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது மேட்சிங் மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஆளும் இன்னொரு ஆளும் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நேச்சுரலாகவே ஒரு ஹார்மிங் ரிலேஷன்ஷிப்பு வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து மென்டல் சஃபரிங்கோ இல்லைன்னா இன்னொருத்தரை வைலண்டாக தாக்குறதோ ஏற்படும். அது வந்து ஜோதிடத்தில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஒரு சாப்டர் அது நாங்கள் பார்க்கறது. அதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் நடந்தது. ஜாதகம் சூப்பராக மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் போய் ஜென்ரலாக கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் ஆள்கிட்ட கொடுத்து ஜாதகம் மேட்ச் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்கு நல்ல மேட்சிங்னு சொல்லுவாங்க. மத்தியமத்துக்கு மேலே நல்ல மேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவும் கூட இருக்கலாம். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்பொழுது அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய மென்டல் சஃபரிங், அதாவது இன்னொருத்தரை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஏற்றுக்க முடியல, பார்ட்னராக ஏற்றுக்க முடியல அப்படின்னு வரும்பொழுது அவங்க ரெண்டு பேருக்குமான மென்டல் சஃபரிங் வந்து ஜாஸ்தி ஆகிடும். இது ஒரு வகையான ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வயலண்டாக தாக்கலாம், அதுவும் நடக்கலாம். இன்னைக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 days ago, ஒரு வாரம் முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு கப்பல் யூபியில். இப்போதான் ஜஸ்ட் ஃப்ளாஷில் ஓடிட்டு இருக்கு. நியூஸில் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்துக்கலாம். அவங்க ஹனிமூனுக்கு வந்து மேகாலயாவுக்கு போகிறாங்க. மேகாலயாவுக்கு போகும் பொழுது அந்த பொண்ணோட ஒரு விதமான அறிகுறியும் அந்த மேரேஜில் இல்லை. அப்படின்னா அவங்களுக்கு அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு காட்டவே இல்லை. அந்த மேரேஜ் மொத்தமாக வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட 1% வந்து டவுட் கூட வராது. ஆனால் அவங்க கண்டிப்பாக மேட்சிங் பார்த்துருப்பாங்கல்ல, பார்த்துருக்கணும். ஆனால் மேட்சிங் பார்த்தவர் ஓகேவா சேரும் அப்படின்னு அதே நட்சத்திர பிரின்சிபிளில் பார்க்குறாரு. அப்போ வேதிக் அஸ்ட்ராலஜியில் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. வயலண்டாக இன்னொரு பார்ட்னர் இன்னொருத்தரை தாக்குவாரா, கோயிங் டு பி லைக் அ மர்டரர், அதாவது கொலைக்கு தகுந்த மாதிரி தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கட்டம் பார்க்கக்கூடியது இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த பர்டிகுலர் வந்து வயலண்ட் அட்டாக் இருக்கிற மாதிரி இருந்தால் அது ஜாதகம் எவ்வளவு சூப்பராக ஜாயின் பண்ணாலும் நாங்கள் வேண்டான்னு சொல்லுவோம். இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு அஃபேர் இருந்திருக்கு. அந்த அஃபேரில் இருக்கிற பையனும் கூட 4 கேங்ஸ்டரும் சேர்ந்து அந்த பையனை காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு
தட் பர்சன் இஸ் நோ Yeah. மோர். ஸோ இப்போதான் ஃப்ளாஷில் ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பாருங்க. ஸோ இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அப்போ அந்த தோஷம் அப்படிங்கிறது அந்த 2 பேருக்கு ஜாதகத்தில் வரும் பொழுது அந்த தோஷம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அதை தாக்கும். Mm. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு தோஷம், நீங்க நீங்க தோஷம் அப்படின்னு குறிப்பிட்டதுனாலே சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா நாடி தோஷம் என்பது. நாடி தோஷம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாடிகள் கொடுக்கப்படுது. எதுக்கு அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தர் கூட சேர்ந்து வாழும் பொழுது பிரீத்திங் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டும் பிரீத்திங்கும் சமநிலையா இருக்கும் பொழுது 2 பேருக்கும் ஒரு விதமான ப்ராப்ளமும் லைஃப்ல வராது. Mm. ஆனா பிரீத்திங் பிரச்சனை வந்தது அப்படின்னாக்கா அந்த என்ன ஆகும் அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். ஆனால் ஒன்னாவது பிரச்சனை தான் இந்த ஹார்ம்ஃபுல் அட்டாக்ஸ். அது ஒரு நாடி தோஷத்துல குறிப்பிடல, வேற ஒரு மெத்தடாலஜியில் குறிப்பிடுறாங்க. அப்ப நாடி தோஷம் என்பது ஒன் ஆஃப் த தோஷம், லைக் வைல் மேட்சிங் த ஹாரோஸ்கோப். அது மாதிரி நிறைய தோஷங்கள் ஜாதகத்துல கொடுக்கப்படுகிறது. ரெண்டாவது, 2 பேரையும் சேர்த்து வச்சு தோஷம் நீங்க குறிப்பிடுறீங்களா, மேட்சிங் ஹாரோஸ்கோப் தோஷம் அப்படின்னு குறிப்பிட்டீங்கன்னா நான் கொடுத்தேன், ஆன்சர் கொடுத்துட்டேன். அது இல்லாம இண்டிவிஜுவலா ஒரு ஹாரோஸ்கோப்புக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபீமேல்னு நான் எடுத்துக்கிறேன், உங்க பேரை பார்த்து அண்ணான்னு இருக்கு. நீங்க ஒரு மேல்ல வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க, அவரோட சார்ட்ல வந்து மேஜர் ஏதாவது தோஷம் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஜாதகத்துல மட்டும்தான் அது வெளிப்படுது, மேட்சிங்ல ஓகே. அப்ப நாங்க அதை கிளியரா சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். அப்ப அவருடைய ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு பெரிய தோஷம் இருக்கு, அதனால அது ஒரு 40-45 வயசுக்கு உள்ள அது நடக்கும் அப்படின்னு நாங்க சொல்றேன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய சாய்ஸ் வெதர் டு மேரி ஹிம் ஆர் நாட். அப்ப அது எல்லாமே வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து கிளியரா சொல்லித்தான் ஆகணும். இப்ப இந்த கரண்ட் ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்னா ஏதோ ஒன்று யாரையோ கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிலது வந்து சொல்ல முடியாது. அஸ்ட்ராலஜி அதுக்காக இல்லை. ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து ப்ளீஸா சொல்றது தான் அஸ்ட்ராலஜின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, சாரி, நாட் அட் ஆல். கரெக்டா உள்ளதை உள்ளபடி சொல்றதுக்கு தான் அஸ்ட்ராலஜி வச்சிருக்கு. வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தான், ஒரு கைடன்ஸ் டூல். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து அமையும். ஸோ அப்போ உங்களுடைய கொஸ்டின் வந்து ரொம்ப சூப்பரான கொஸ்டின். நீங்க வந்து 9 months முன்னாடி கேட்டிருக்கீங்க. சாரி தட் வி ஆர் ரிப்ளைங் ஒன்லி நவ், பட் So how important is it for that to align கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஆன்சர் படி பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஆமா மேட்சிங் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். ஆமா, we have replied detail today. It is very very important. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த டாபிக்ல டவுட் இருந்து இப்போ 2 பேரோட ஜாதகத்துல அந்த மாதிரி இருந்து ஆல்ரெடி 2 பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது எங்கிட்ட சொல்லாமே நீங்க கொடுத்தா கூட கண்டுபிடிச்சிருவோம். நீங்க எங்கிட்ட ரிவீல் பண்ண தேவையே இல்லை. அதுக்கு தான் பர்பஸ் வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி வச்சிருக்கு. இப்போ 2 நீங்க கொடுக்குறீங்க, சார் இதுல ஏதாவது மேஜர் தோஷம் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா வந்து அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் பார்த்து பதில் சொல்லுவோம். இப்போ பியூரா இப்போ எங்கிட்ட வந்து டைம் தான் ப்ராப்ளம். ஆனா இப்போ எங்கிட்ட மேட்சிங்கே ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா பண்ணிடுவேன், பட் ஆனால் ப்ரைம் இஸ் அ ப்ராப்ளம். அப்போ உங்களுடைய சேனலில் வரக்கூடிய கொஸ்டினுக்கு எனக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான் எவ்வளோ மினிமைஸாக கேட்க முடியுமோ அவ்வளோ மினிமைஸாக கேட்டு மறுபடியும் தொடராக போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தசாம்சா கேட்டார், ஒரே ½ வீடியோவில் தசாம்சத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து அவருக்கு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணி விட்டுட்டேன் இன்னைக்கு. அதே மாதிரி நான் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டு விட்டுட்டேன். அது மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் இது கண்டினியூவாக போகலாம். நீங்க அசச் நீங்க நிறைய ஆக்டிவாக மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அது செயினா தொடருங்க, நானும் செயினா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டே வரேன். தட் இஸ் அ பர்பஸ். ஓகேவா? இப்போ இங்க ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, பிரியா பாருங்க. பாரதி குமார் 6287 ஐடி. வாட் இஃப் நோ பிளானட்ஸ் ஆர் தேர் இன் த 7th house சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதி, ஹவுஸ் மட்டுமே வந்து ஒரு பெரிய பேராமீட்டர் கிடையாது. தெர் ஆர் சோ மெனி அதர் பேராமீட்டர்ஸ்
நீங்க எதுக்காக இது 7th ஹவுஸ்ல பிளானட் இல்லைன்னு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. 7th ஹவுஸ்ல பிளானட், எல்லா ஹவுஸ்லயுமே பிளானட் இருக்கணும்னு எல்லாம் அப்படிலாம் கிடையாது பாரதி குமார். இருந்தாலும் இல்லைனாலும் அதற்கான மீனிங் வந்து டிஃப்ரெண்ட் தான். ஒவ்வொரு சார்ட்டும் வந்து பல பல வேரியேஷன் பேராமீட்டர்ஸ் வச்சு தான் வந்து படிக்கணுமே தவிர, ஒரே ஒரு பர்டிகுலர் ஹவுஸ்ல வந்து பிளானட் இல்லை, 7வது வீட்டில் வந்து பிளானட் இல்லைன்னா நீ உங்க வாழ்க்கையே சரியில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஓகே, அது அது ஒரு விஷயமே கிடையாது பேசிக்கலி. ஸோ 7th ஹவுஸ் நீங்க மீன் பண்றது மேபி கல்யாணம் ஆனதுக்காக கேட்குறீங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. அப்படி அவங்களுடைய கொஸ்டின் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது யாராவது 7th ஹவுஸ்ல சொல்லி அதில் பிளானட் இல்லைன்னா கல்யாண வாழ்க்கை சரியில்லை அப்படின்லாம் இது கிடையாதுங்க. கல்யாண வாழ்க்கைக்கும் 7th ஹவுஸ்க்கும் யாதொரு ஒரு ஒரு 20% கூட ரிலேஷன்ஷிப் வராது. அதை விட நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து கல்யாணத்துக்கு இருக்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு இருக்கு. ஸோ அதனால எதனால இந்த கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஜென்ரலி என்னுடைய ரிப்ளை 7th ஹவுஸ் மட்டுமே வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் வந்து ஆக முடியாது. ஒரு உங்களுடைய கொஸ்டின் வந்து ரிலேட்டட் டு 7th ஹவுஸ் மீனிங் ரிலேஷன்ஷிப், மேரேஜ், ஸ்பௌஸ், இந்த மாதிரி கொஸ்டினாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அதையெல்லாம் மீறி வேற பல விதமான வேரியண்ட் வந்து வேதிக் அஸ்ட்ராலஜியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க பிளானட் இல்லைன்னு ஒரு கட்டத்துல கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா 12 ராசி தான் இருக்கு, 9 பிளானட் தான் இருக்கு. கொஞ்சம் எப்படி பிளானட் இல்லாம இருக்கத்தான் ஆகும். யா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுத் 16 அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இஸ் இட் அப்ளிகபிள் ஃபார் கீப்பிங் ஹஸ்பண்ட் ஹாப்பி அஸ் அ ஏரிஸ் உமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரிஸ் உமன்னா நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? ஏரிஸ் உடைய லக்னம் அப்படிங்கிறதுனாலயா? அப்படின்னா ஏரிஸ் வந்து லக்னம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கேள்வி ரொம்ப சூப்பராக இருக்கு. அகெயின் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ். ஏன்னா உங்களுடைய கொஸ்டின் வந்து நான் ப்ரெஸ்யூம் பண்ணிக்கிறது என்னன்னா, ஏரிஸ் லக்னாவாக இருந்து கல்யாணம் அப்படிங்கிறது ஏரிஸ் ஃபீமேலுக்கு வந்து சரியாக அமையாதா, இதுதான் உங்களுடைய கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது மறுபடியும் அசச் முன்னாடி சொன்ன மாதிரி தான், லக்னத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது கல்யாணம், ரிலேஷன்ஷிப் எல்லாமே. அது அதனுடைய அமைப்பு வந்து வெறும் லார்டு 7th லார்டுனாலேயோ ஒரு 7th ஹவுஸ்னாலேயோ ஒரு லக்னம் மேஷமாகவோ இருக்கிறதுனால மட்டும் அமையாது. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும் பொழுது பஞ்சாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பேராமீட்டர் உள்ள வருவார். அவர் யார் அப்படின்னா அவர் தான் திதி. திதியும் திதியினோட லாடும் சில வீட்டினுடைய அமைப்புகளும் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு மனிதனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். சில பேரோட ரிலேஷன்ஷிப் ஜென்ரலாகவே நல்லா இருக்கும், அவங்க நல்லாவே பழகுவாங்க ஆட்கள் கூட. சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே ஒதுங்குவாங்க, அவங்களால பேச. சில பேருக்கு ஆண் பெண் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வருவதற்கும் இந்த ரிலேஷன்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அண்ட் ரெண்டாவது, அந்த பேராமீட்டர் எப்படிப்பட்ட பேராமீட்டர், அது கரெக்டாக நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த திதியினுடைய அமைப்பு தான் சொல்லுமே தவிர, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீடோ 7வது அதிபதியோ மேஷ லக்னமாகவோ துலா லக்னமாகவோ மீன லக்னமாகவோ இருக்கிறதுனால மட்டும் ஒரு கணவரை திருப்திப்படுத்துறதுக்கு ஏரிஸ் லக்னாவுடைய ஃபீமேலால முடியாதா, இந்த கேள்விக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல அந்த பர்டிகுலர் திதி எப்படிப்பட்டது திதியாக இருந்து அது நல்ல விதமாக இருந்தால் சுதான்னு நினைக்கிறேன் உங்க பேரு, சுதாவால டெஃபினட்டா உங்களுடைய கணவர் கூட நல்ல விதமாக இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். The question is it applicable for keeping husband happy? Aries woman கேட்டிருக்கு. It is always happy to keep him. ஆமா, Aries எந்த woman இருக்கணும்னு இல்லை, எந்த லக்னமா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஹாப்பியா வச்சுக்கிறது நல்லது தானே. நல்லதுதான். ஆமா, ஸோ ஏரிஸ் லக்னமாக இருக்கிறனால மட்டும்தான் எல்லாருக்கும் முடியுமா முடியாதாங்கிறதுக்கான கடவு கிடையாது. ஆனா அது பேஸ் பண்ணி அஸ்ட்ராலஜில கேள்வி என்னன்னா, அது நீங்க உங்களுடைய திதியினுடைய அமைப்பை பேஸ் பண்ணி தான் அது வருது. கரெக்ட். ஓகே, அடுத்தது கிருத்திகாவோட கொஸ்டின் மட்டும் பார்க்குறேன். கிருத்திகா வந்து 24/4/1974 காலை 6:05 போட்டிருக்கீங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா. மோகனூர்னு போட்டிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இன்னைக்கு வச்சுக்கிறேன் நான். இப்போ வந்து 6:05ன்னு போட்டிருக்கீங்க. அது 6:05 காலையில் 6:05ன்னு நான் எடுத்துக்கணுமா, 6:05ன்னு எடுக்கணுமா, இல்லை 5:0ன்னு எடுக்கணுமா? ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா கிருத்திகா? ஸோ 6:05 அப்படின்னா காலை 6:05. 6:50 அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, 45 நிமிஷம் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் உங்களுடைய டைம் போடும்போது கொஞ்சம் டிஜிட்டையும் பார்த்து போடுங்க. ரெண்டாவது மோகனூர்னு போட்டிருக்கீங்க. மோகனூர் அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது, அந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லைன்னா ஜாதகம் வந்து தப்பாக வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஐயா எனக்கு வந்து மாறி மாறி உடல் படுத்துகின்றது, எனக்கு வாழ பிடிக்கவில்லை, எனக்கு ஏதாவது தீர்வு உண்டா, என்னால் தற்போது நடக்க முடியாதுன்னு போட்டிருக்கீங்க. ரொம்பவே வருத்தப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது. வாழ்வதற்கே பிடிக்கவில்லைன்னுலாம் சொல்லாதீங்க கிருத்திகா. நிறைய பேர் எவ்வளவெல்லாம் பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாவே நீங்க கொண்டு வராதீங்க. உங்களால திடமா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, உங்களுடைய கேள்விக்கு டெஃபினட்டா நாங்க பார்த்து எங்களுடைய வழியில நாங்கள் சில அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறோம். பட் ஆனால் உங்களுடைய கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டதுனால என்னால் கரெக்டாக என்ன ரிப்ளை பண்ண முடியல. சாரி ஃபார் தட். நானும் ஆக்டிவாக இல்லை. பட் இன்னையிலேருந்து ஆக்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் வீடியோ பார்க்குற பட்சத்தில் டெஃபினட்டாக நீங்கள் மறுபடியும் அந்த டைமை வந்து கரெக்ட் பண்ணி மோகனூர் ப்ளஸ் அந்த எந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ரிப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். Which deity is Karaka for Dharmaன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு பாருங்க. ஆமா, லக்ஷ்மி கேட்டிருக்காரு. லக்ஷ்மி 0108. இதுக்கும் வந்து ஆக்சுவலாக நீங்கள் கொஸ்டின் கேட்டதே எனக்கு புரியல. டிடி ஃபார் காரகா ஃபார் தர்மா. ஸோ அதாவது தர்மாக்கு வந்து நிறைய விதத்தில் வந்து டிடி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கேள்வி கரெக்டாக என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது தர்ம தேவதையை விரும்புகிறேன் அப்படின்னா தர்ம தேவதைக்கு டிடி இருக்கு, பிளானட் இருக்கு, எல்லாருமே இருக்கு. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் தர்ம தேவதை இருக்கு. அந்த தர்ம தேவதையை பற்றி தான் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவை பார்க்குற பட்சத்தில் டெஃபினட்டாக அந்த கொஸ்டினை மறுபடியும் கேளுங்க. உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து கேளுங்க. அப்போதான் என்னால் தர்ம தேவதையை கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தர்ம தேவதை இருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தர்ம தேவதை உண்டு. அந்த ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தர்ம தேவதை வேற வேறவாக வரலாம். அப்படி வரும் பட்சத்துல உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தர்ம தேவதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த டிடி நீங்க சொல்றதை கண்டுபிடிக்கணும்னா உங்க ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். சிமிலர் லைக் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் எல்லாம் கொடுத்து கேட்கணும். ஓகே. அடுத்து அரவிந்தன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. 5/8/1999 5:45 PM புதுச்சேரி. ஓகே, இது நல்ல, அதாவது டைம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. பிஎம் வந்து ஒட்டி டைமோட ஒட்டி போட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் கேப் கொடுங்க. புதுச்சேரி அப்படிங்கிறது பாண்டிச்சேரின்னு நான் நினச்சிக்கிறேன், அதுதான் புதுச்சேரி. உங்களுடைய கொஸ்டின் வந்து அபவுட் ராகு தசை. ஹவ் இஸ் ஃபியூச்சர் ராகு தசா பிகாஸ் ராகு இஸ் கன்ஜக்ஷன் வித் சன் 8th லார்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ராகு வித் சன் கன்ஜக்ஷன் அப்படின்னாலே எக்லிப்ஸ்ன்னு அர்த்தம். எப்படி? கிரகணம் அப்படின்னு அர்த்தம். கிரகணம். அப்ப ராகு வித் சன் இந்த தசை எப்படின்னு கேக்குறீங்க. அப்ப இங்கேயும் அதே மாதிரி தசை என்றால் ஒரே ஒரு தசை தான் எல்லாருக்கும், எல்லா சேனல்லையும் மாறி மாறி ஒரே தசை தான் போடுறாங்க, விம்சோத்ரி தசை, அவ்வளவுதான். அந்த விம்சோத்ரி தசையில பல விதமான மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அந்த விம்சோத்ரி தசை நீங்க சொல்ற மாதிரி ராகு தசையா இருக்க தேவையில்லை. உங்களுடைய ஜாதகத்தை வேற தசை கூட ஆப்ரேட் பண்ணலாம். விம்சோத்ரி தசை இல்லாம பல தசைகள் இருக்குது. தசைகள்லயே பலவிதமான தசைகளாக பிரிக்கப்படுது. யாருக்கு எந்த தசை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத 3 விதமாக அஸ்ட்ராலஜில இன்னைக்கு இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். 1 நட்சத்திர தசைகள், 2 ராசி தசைகள், 3 கண்டிஷனல் தசை சிஸ்டம். அப்ப 3 விதமான ஸ்பெஷல் கண்டிஷனல் தசைங்கிறது 3வது சிஸ்டம். நட்சத்திர தசைங்கிறது ஒரு சிஸ்டம், ராசி தசைகள் ஒரு சிஸ்டம், 3வது சிஸ்டம் which is called as conditional or special dasha system.
இந்த 3 தசா சிஸ்டத்துலயும் விம்சோத்ரி தசை அப்படிங்கிறது 120 வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு தசை சிஸ்டம். மோஸ்ட் ஆஃப் த அஸ்ட்ராலஜி எல்லாருமே நீங்க எங்க போய் கேட்டீங்கனாலும் இதே விம்சோத்ரி தசையுடைய நார்மல் விம்சோத்ரி தசையை தான் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு.